அன்பு பகிர்ந்து கொடுக்கும். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3:27. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கீங்களா? எங்கெங்கெல்லாம் நிறைய பேர் ஆலய காணல. சென்னைக்கு எத்தனாவது நாள்? 6வது நாள். ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ஜெபம். முழங்கால் போட்டு கை கூப்பி கண்ணை மூடுங்க. யார்கிட்ட பேச போகிறோம்? ஏசப்பா கிட்ட. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஏசப்பா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த 6வது நாள் விபிஸ் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. இங்கே கற்றுக் கொடுக்கிற பாடல்கள், கதைகள், வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. இன்னும் வராத பிள்ளைகளை நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க ஏசப்பா. இன்னும் அநேக பிள்ளைகள் வர நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த நாள் தொடக்கம் முதல் முடிவு வரை நீங்கள் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ரெடி, ஸ்டார்ட். It's love, it's love, it's love that makes the world go round. It's love, it's love, it's love that makes the world go round. It's love, it's love, it's love that makes the world go round. It's love that makes the world go round. It's you, it's you, it's you that make the love go round. It's you, it's you, it's you that make the love go round. It's you, it's you, it's you that make the love go round. It's you that make the love go round. So pass it on, God's love is free for everyone. So pass it on, God's love is free for everyone. So pass it on, God's love is free for everyone. So for everyone. சாப்பிடலையா யாரும் காலையில? சவுண்டே வரல. சாப்பிட்டீங்களா? சத்தமா பாடலாமா? நல்ல 3வது பாட்டு நல்ல சவுண்டா பாடலாமா? ரெடி, ஸ்டார்ட். அன்பு எனக்கு இல்லை என்றால் சவுண்டா பாடுங்க. இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான் சகலத்தையும் தாங்கும் அந்த அன்பு பெரியது, சினமடையாது. அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான். புது பாட்டு கத்துக்கலாமா? 12வது பாட்டு எடுத்துக்கோங்க. சரியா? 12வது பாட்டு. பெண்ணெல்லாம் உள்ள வைங்க. மிலிட்ரி மிலிட்ரியில இருந்து அப்படியே கவனிங்க. ஹலோ தம்பி, சுகம் தானா? இயேசு உன்னை நேசிக்கிறார், நீயும் அவரை நேசிப்பாயா? வேதம் வாசித்து ஜெபித்திடுவாய்.
ஹலோ தங்கை சுகம்தானா? இயேசு உன்னை நேசிக்கிறார், நீயும் அவரை நேசிப்பாயா? ஊழியம் செய்ய வருவாயா? ஊழியம் செய்ய வருவாயா? பாட்டு பிடிச்சிருக்கா? ஏசப்பாவை எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? பிடிக்குமா எல்லாருக்கும்? அப்போ சத்தமாக பாடுவோமா அந்த பாட்டை? சரி, இன்னொரு டைம் நாங்கள் பாடுறோம், கவனிங்க, அப்புறம் சேர்ந்து பாடலாம். சரியா? தங்கையை மட்டும்தான் ஊழியத்துக்கு கூப்பிட்டுருக்குன்னு நினச்சிக்காதீங்க. பாய்ஸ் நீங்களும் ஊழியத்துக்கு போகலாம். சரியா? ஹலோ தம்பி சுகம்தானா? இயேசு உன்னை நேசிக்கிறார், நீயும் அவரை நேசிப்பாயா? வேதம் வாசித்து ஜெபித்திடுவாய். ஹலோ தங்கை சுகம்தானா? இயேசு உன்னை நேசிக்கிறார், நீயும் அவரை நேசிப்பாயா? ஊழியம் செய்ய வருவாயா? ஊழியம் செய்ய வருவாயா? இப்போ எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ரெடி, ஸ்டார்ட். ஹலோ தம்பி சுகம்தானா? இயேசு உன்னை நேசிக்கிறார். சுகம்தானா? இயேசு உன்னை நேசிக்கிறார், நீயும் அவரை நேசிப்பாயா? ஊழியம் செய்ய வருவாயா? ஊழியம் செய்ய வருவாயா? சூப்பர். எவ்வளோ சீக்கிரம் அழகா கற்றுக்கிட்டீங்க. விவிஸ் கிளப் பண்ணிடலாமா? அடுத்து 13வது பாட்டு பாடலாம். சரியா? 13வது பாட்டு எடுத்தாச்சா? எடுத்துட்டீங்களாமா? எடுத்துட்டியா? Love Jesus first, others always next. Very important one. Enter this in your heart. Love Jesus first, others always next. Very important one. Enter this in your heart. So love Jesus, love Jesus, love Jesus first. So love Jesus, love Jesus, love Jesus first. முதலில் இயேசுவை நேசி, மற்றவர் அடுத்த இடம் மிக மிக முக்கியம், மனதில் பதித்து விடு. முதலில் இயேசுவை நேசி, மற்றவர் அடுத்த இடம் மிக மிக முக்கியம், மனதில் பதித்து விடு. இயேசுவை நேசி, இயேசுவை நேசி, இயேசுவை முதலில் நேசி. இயேசுவை நேசி, இயேசுவை நேசி, இயேசுவை முதலில் நேசி. பாட்டு பிடிச்சிருக்கா? பாடுவோமா எல்லாரும் சேர்ந்து? எல்லாரும் சேர்ந்து பாடலாம். சரியா? ஈஸியா இருக்குல்ல? ரெடி, ஸ்டார்ட். Love Jesus first, others always next. Very important one. Enter this in your heart. Love Jesus first, others always next. Very important one. Enter this in your heart. So love Jesus, love Jesus, love Jesus first. So love Jesus, love Jesus, love Jesus first. முதலில் இயேசுவை நேசி, மற்றவர் அடுத்த இடம் மிக மிக முக்கியம், மனதில் பதித்து விடு. முதலில் இயேசுவை நேசி, மற்றவர் அடுத்த இடம் மிக மிக முக்கியம், மனதில் பதித்து விடு. இயேசுவை நேசி, இயேசுவை நேசி, இயேசுவை முதலில் நேசி. இயேசுவை நேசி, இயேசுவை நேசி, இயேசுவை முதலில் நேசி. அழகா இருக்குல்ல இந்த பாட்டு? சேர்ந்து பாடலாமா இன்னொரு டைம்? சரி, அந்த என்டர் திஸ் இன் யுவர் ஹார்ட், அதுக்கப்புறம் சோ சேர்த்துக்கோங்க. சரியா? சோ லவ் ஜீசஸ். சரி, இப்போ நீங்கள் மட்டும் பாடுங்க. சரியா? நல்லா சவுண்டாக பாடுங்க. தம்பிமார் சவுண்டாக பாடுறாங்களா இல்லை தங்கச்சிமார் சவுண்டாக பாடுறாங்களான்னு பார்ப்போம். சரியா? நல்லா சவுண்டாக பாடலாமா? ஜெசிகா, நான் இந்த சைடு கவனிச்சுக்கிட்டேன், நீங்கள் இந்த சைடு பார்த்துக்கோங்க. சரி, தம்பிமார் தான் இப்போ எவ்வளோ சவுண்டாக பாட போகிறாங்கன்னு பாருங்க. இல்லை, தங்கச்சி மாதிரி தான் சவுண்டாக பாடுவோம். எப்படி பாடிடலாம்ல? நம்ம தானே சவுண்டாக பாட போகிறோம். பாடிடலாமா? எங்கள் தம்பிமார் தான் பாட போகிறாங்க. பார்ப்போம். டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. சரியா? யார் சவுண்டாக பாடினாங்கன்ட்டு.
ரெடி ஸ்டார்ட் 1 2 3 லவ் ஜீசஸ் ஃபர்ஸ்ட் others always next. சத்தமா பாடுங்க. வெரி குட், சூப்பரா பாடிட்டீங்க. கேர்ள் சைடு சவுண்டே வரலையாமே. அப்பா ஆமா, தம்பி மாதிரி தான் அழகா பாடியிருக்காங்க. விபிஸ் கிளப் பண்ணிடலாமா? நாங்கள் நெக்ஸ்ட் டைம் சவுண்டாக பாடுவோம், அப்படி தானேம்மா? காலையில் சாப்பிடலையா? எல்லாரும் டயட்ல இருப்பாங்களா இருக்கும், அதான் சாப்பிடாம வந்திருப்பாங்க. சரி, இன்னும் ஒரு பாட்டு சரியா? 14வது பாட்டு மட்டும் பாடிட்டு நம்ம வசனம் தலைப்பெல்லாம் பார்த்துடலாம். 1 2 3 ஸ்டார்ட். புகழை விரும்பேன், பணிவோடு இருப்பேன், கர்த்தர் நாமம் புகழப்படட்டும். புகழை விரும்பேன், பணிவோடு இருப்பேன், கர்த்தர் நாமம் புகழப்படட்டும். இயேசு பெருகவும் நான் சிறுகவும் விரும்புகிறேன், என்னை தாழ்த்துகிறேன். இயேசு பெருகவும் நான் சிறுகவும் விரும்புகிறேன், என்னை தாழ்த்துகிறேன். இது அன்பின் குணம், அன்பின் மேன்மை, அன்புள்ளவன் தேவனின் பிள்ளை. இது அன்பின் குணம், அன்பின் மேன்மை, அன்புள்ளவன் தேவனின் பிள்ளை. பாட்டு நல்லா இருந்ததா? ஏன் யாருமே பாட்டு தலை பார்க்க மாட்டேங்கிறீங்க? பாட்டு எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியுமா? தெரியுமா? எல்லாருக்கும் பாடும்போது பாட்டு தாள பார்க்கணும் சரியா? சரி, இன்னொரு டைம் நாங்கள் பாடுறோம், அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பாடலாம் சரியா? பாட்டு தாள பாருங்க எல்லாரும், பக்கத்தில் பேசாதீங்கம்மா. புகழை விரும்பேன், பணிவோடு இருப்பேன், கர்த்தர் நாமம் புகழப்படட்டும். புகழை விரும்பேன், பணிவோடு இருப்பேன், கர்த்தர் நாமம் புகழப்படட்டும். இயேசு பெருகவும் நான் சிறுகவும் விரும்புகிறேன், என்னை தாழ்த்துகிறேன். இயேசு பெருகவும் நான் சிறுகவும் விரும்புகிறேன், என்னை தாழ்த்துகிறேன். இது அன்பின் குணம், அன்பின் மேன்மை, அன்புள்ளவன் தேவனின் பிள்ளை. இது அன்பின் குணம், அன்பின் மேன்மை, அன்புள்ளவன் தேவனின் பிள்ளை. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? பாட்டு ஈஸியா இருக்குல்ல, எல்லாரும் சேர்ந்து பாடிடலாம் சரியா? ரெடி ஸ்டார்ட். புகழை விரும்பேன், பணிவோடு இருப்பேன், கர்த்தர் நாமம் புகழப்படட்டும். எல்லாரும் தம்பிமாருக்கு ஒரு விபிஸ் கிளப் பண்ணிடலாமா? ரொம்ப சூப்பராக படித்தாங்க, அழகா. அந்த ராகம்லாம் ரொம்ப அழகாக அங்கேருந்து வந்துச்சு சவுண்டு. புகழை விரும்பேன், பணிவோடு இருப்பேன், கர்த்தர் நாமம் புகழப்படட்டும். புகழை
விரும்பேன் பணிவோடு இருப்பேன் கர்த்தர் நாமம் புகழப்படட்டும் இயேசு பெருகவும் நான் சிறுகவும் விரும்புகிறேன் என்னை தாழ்த்துகிறேன் இயேசு பெருகவும் நான் சிறுகவும் விரும்புகிறேன் என்னை தாழ்த்துகிறேன் இது அன்பின் குணம் அன்பின் நேர்மை அன்புள்ளவன் தேவனின் பிள்ளை இது அன்பின் குணம் அன்பின் நேர்மை அன்புள்ளவன் தேவனின் பிள்ளை புகழை விரும்பேன் பணிவோடு இருப்பேன் கர்த்தர் நாமம் புகழப்படட்டும் புகழை விரும்பேன் பணிவோடு இருப்பேன் கர்த்தர் நாமம் புகழப்படட்டும் இயேசு பெருகவும் நான் சிறுகவும் விரும்புகிறேன் என்னை தாழ்த்துகிறேன் இயேசு பெருகவும் நான் சிறுகவும் விரும்புகிறேன் என்னை தாழ்த்துகிறேன் இது அன்பின் குணம் அன்பின் நேர்மை அன்புள்ளவன் தேவனின் பிள்ளை இது அன்பின் குணம் அன்பின் நேர்மை அன்புள்ளவன் தேவனின் பிள்ளை எல்லாரும் பாருங்க பட்டர்ஃப்ளை நல்லா ஃபாஸ்டா இன்னும் ஃபாஸ்டா அப்படி கிட்ட கொண்டு வாங்க இன்னும் கொஞ்சம் கிட்ட சிக்கி சிக்கி சாச்சா கொஞ்சி கொஞ்சி சாச்சா சிக்கி சா கொஞ்சி சா சிக்கி கொஞ்சி சாச்சா சூப்பர். இப்போ நீங்க மட்டும் பண்ணலாமா? பட்டர்ஃப்ளை பாருங்க பாருங்க பாருங்க, நான் பண்றத பண்ணக்கூடாது சரியா? பாருங்க அப்படி கிட்ட கொண்டு வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அங்கிருந்தே கொண்டு வாங்க. சிக்கி சிக்கி சாச்சா கொஞ்சி கொஞ்சி சாச்சா சிக்கி சா கொஞ்சி சா சிக்கி கொஞ்சி சாச்சா. சூப்பர். எல்லா பட்டர்ஃப்ளைஸும் அழகா அப்படி கவனிங்க. யாரு? வெரி குட். முத்துமாணிக்கம். பகிர்ந்து அடுத்து கொடுக்கும். இப்போ எல்லாரும் சொல்லுங்க. நீ பண்ணு. அடுத்து சொல்லுங்க. கரெக்ட். நன்மை செய்யும்படி. அடுத்து உனக்கு கண்டுபிடிச்சிட்டவ சொல்லுங்க சத்தமா. நோ நோ நோ, தப்பு தப்பு. மெல்பா 3:27 சொல்லிட்டான். மெல்பா டீச்சர் சொல்றத செய்யறத சொல்லுங்க. செய்யத்தக்கவர்களுக்கு நோ நோ. கரெக்ட். சொல்லுங்க. இராதே. கரெக்ட். இப்போ இவங்க ஆக்ஷன் பண்ணுவாங்க, நீங்க சொல்லணும். இப்போ பிகினர் மட்டும் சொல்ல போறீங்க. பிகினர் ஸ்டூடெண்ட் மட்டும் சொல்ல போறீங்க. அக்கா பண்ணுங்க. பிகினர் ஐசக் பால். ஐசக் பால் கவனி செய்யுங்க. சொல்லுங்க. பிகினர் மட்டும். டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நம்ம போர்ட் கிளாப் பண்ணிடலாமா? போர்ட் கிளாப். தேங்க்யூ. இப்போ யாராவது ஒருத்தர் இது வரைக்கும் இங்கே வராதவங்க ஆக்ஷனோட
நாங்கள் எப்படி டீச்சர்ஸ் பண்ணாங்க அந்த ஆக்ஷனோட. அன்பு பகிர்ந்து கொடுக்கும். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நன்மை செய்யும் போது நன்மை செய்யும் உனக்கு தான் திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3:27. வெரி குட். எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க. அம்மா நம்ம செய்யார் உனக்கு ராணி கொடுத்து அதிக செய்யாமல் 3:27. JESUS JESUS செய்யுங்க பார்க்கலாம். JESUS JESUS அப்படி பண்ணலாம். சரியா? ஓகே. காக்கா யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? காக்கா காக்கா காகம் எல்லாரும் பார்த்துருக்கோம் அப்படி தானே? அது கா கா கான்னு எதுக்கு கரையும்? காக்கா எப்படி சத்தம் போடும்? அப்படி சத்தம் போடும் அப்படி தானே? எதுக்கு சத்தம் போடும்? அது அப்படி சத்தம் போட்டுனா எல்லா காக்காவும் வந்துடும் அப்படி தானே? காக்கா வந்து ஏதாவது ஒரு சாப்பாட்டை பார்த்தா என்ன பண்ணும்? அதோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுக்கறதுக்காக அது அப்படி சத்தம் போடும் அப்படி தானே? ஒரு காக்காவே என்ன பண்ணுது? எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறதுனா என்னது? பகிர்ந்து கொடுக்கறதுனா என்னது? நம்மக்கிட்ட இருக்கிறத எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்றது அப்படி தானே? அது சாப்பாடோ இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்க பொருளோ ஏதோ ஒன்று நமக்கு தேவையில்லாத நேரத்தில் அது மற்றவங்களுக்கு தேவைப்படும் அப்படி தானே? அந்த நேரத்தில் அதை நம்ம என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் கொடுக்கணும். சரியா? அன்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ண முடியும்? பகிர்ந்து கொடுக்க முடியும். அதனால் எல்லாருக்கிட்டையும் அன்பாக பகிர்ந்து கொடுக்கணும். ஸ்கூலில் கேட்பாங்க அப்படி தானே? 2 பென்சில் இருந்தால் எனக்கு ஒரு பென்சில் தாயே அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்கல்ல. என்ன பண்ணணும்? கொடுக்கணும் எல்லாருக்கும். சரியா? சரி, பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? நமக்காக கிரேஸ் டீச்சர் வந்து அழகாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. டீச்சருக்கு எல்லாரும் கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணலாமா? JESUS JESUS JE. எல்லாரும் சாப்பிட்டு வந்தீங்களா? இல்லையா? அப்போ போய் சாப்பாடு ரெடியாக இருக்குன்னா சாப்பிட்லாண்ணே. கதைனா பிடிக்குமா? கதை பார்ப்போமா? எல்லாரும் ஜாலியாக இருக்கீங்களா? என்ன சத்தமே இல்லை? அந்த மாதிரி தான் இருக்கு. யாருக்கெல்லாம் கதை பிடிக்கும்? எல்லாருக்கும் கதைனா பிடிக்கும் அப்படி தானே? சரி, இப்போ ஒரு கதை பார்ப்போமா? 5 அப்பா 2 மீன் யாருக்கெல்லாம் தெரியும்? அது யார் கொண்டு வந்தா? ஒரு சிறுவன் கொண்டு வந்தான் அப்படி தானே? ஒரு நாள் ஏசப்பா கடற்கரையாக நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ நிறைய ஜனங்கள் ஏசப்பா பின்னாடி போயிட்டே இருந்தாங்க. எதுக்கு போயிட்டு இருந்தாங்க? அவங்களுக்கு ஏசப்பா வியாதியெல்லாம் சுகமாக்குவாங்கன்னு சொல்லி ஏசப்பா பின்னாடி போயிட்டே இருந்தாங்களாம். ஏசப்பா ஒரு மலையில் போய் உட்காந்தாச்சு. உட்காந்தானே 5000 மக்கள் ஏசப்பாவை சுற்றி உட்காந்தாச்சு. 5000 மக்கள் இருந்தோன்னே ஏசப்பா பைபிள் வசனத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. சொல்லி கொடுத்தோன்னே அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு பசி கொடுத்துட்டு அப்படி தானே? உங்களுக்கு பசி கொடுக்கும்ல? அப்போ இதேமாரி நிறைய பேர் இருக்காங்க. அங்கே நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படி தானே? இங்கே சாப்பாடு இருக்கா? இல்லைல்ல. அதே மாதிரி அங்கேயும் சாப்பாடு இல்லை. ஆனால்
ஒரே சின்ன பையன்கிட்ட அழகான தம்பி என்ன பண்ணியிருந்தான், 5 அப்பமும் 2 மீனும் வச்சுருந்தான். அப்போ ஏசப்பா சீசர்கிட்ட சொன்னாங்க, இவங்களுக்கு பசி எடுக்கல சீசர்கள் சொல்லி ஏசப்பட வந்து சாப்பாடு கொடுக்கணும், என்ன செய்யலான்னு சீசர்கள் வந்து ஏசப்பட கேட்காங்க. அப்போ நீங்கள் போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. இவங்களுக்கு வாங்கணுன்னா 200 பணம் வேணும், நம்மகிட்ட நிறைய பணம் இல்லை, எப்படி சாப்பாடு வாங்க, இங்கே எப்படி சாப்பாடு கிடைக்குன்னு சொல்லி சீசர்கள் யோசனை பண்ணி கொண்டே இருந்தாங்க. அப்போ ஒரு சிறு பையன் சொன்னால், என்கிட்ட 5 மீனும் 2 அப்பமும் இருக்குன்னு சொல்லி 5 அப்பமும் 2 மீனும் இருக்குன்னு சொல்லி சொன்னான். அப்படி தானே? அதில் அதை ஏசப்பாட்ட கொண்டு வந்தாங்க. ஏசப்பாட்ட கொண்டு வந்தோன்னா ஏசப்பா என்ன செஞ்சாங்க, அதை ஆசீர்வதித்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டாங்களா? வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு மீதியே எடுத்தாங்க. அப்படி தானே? மீதி எத்தனை குடையில் எடுத்தாங்க? வெரி குட், 12 குடையில் எடுத்தாங்க. அப்படி தானே? நீங்களும் உங்கள்கிட்ட சாப்பாடு இருந்தால் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்கணுமா வேண்டாமா? பகிர்ந்து கொடுக்கணும். அப்படி தானே? அந்த தம்பி எல்லாருக்காண்டி கொடுத்தோம். அப்படி தானே? கொடுத்தானா கொடுக்கலையா? ஏசப்பாட வந்து இவங்களுக்கு வயிறு பசிக்குன்னு சொன்னது யாருமா? அப்படி வா. அக்கா கிளாப் பண்ணுங்க, கவனமாக கவனிச்சிருக்க. அப்படி தானே? சீசர்கள் தானே வந்து சொன்னாங்க ஏசப்பாட்ட. சரி, எவ்வளோ மக்கள் இருந்தாங்க அங்கே? யாரா ஒரு ஆள் எந்திரிச்சு சொல்லணும். சரி, அடுத்த கேள்வி உட்காருங்க. பிபிஎஸ் கிளாப். சரியா? சரி உட்காருங்க. மீதி எத்தனை கூட எடுத்தாங்க? இதுவும் பிபிஎஸ் கிளாப். யாரா ஒரு ஆள் எந்திரிச்சு சொல்லணும். சரியா? சரி, அடுத்த கேள்வி. சரியா? ஏசப்பா எங்கேருந்து பிரசங்கம் பண்ணாங்க? சரி, இந்த தம்பி அழகா சொன்ன. அப்படி தானே? எல்லாரும் பிபிஎஸ் கிளாப் பண்ணிருங்க. டீச்சர் அழகா கதை சொன்னாங்களா? டீச்சருக்கு பிபிஎஸ் கிளாப் பண்ணிடலாமா? சரி, இப்போ அடுத்து லான்சி அக்கா ஒரு கதை சொல்லுவாங்க. சரியா? உங்க யார்கிட்டலாம் பொம்மை இருக்கு? பொம்மை வச்சிருக்கீங்களா? ஒரு ரோசின்னு ஒரு அக்கா இருந்தாங்களாம். சரியா? அந்த ரோசிங்கிற அக்கா ஒரு பொம்மை வச்சுருந்தாங்களாம். அந்த பொம்மை அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட். அந்த பொம்மைக்கு நேம் என்ன தெரியுமா? மிஸ் ஜூடி. நேம் என்னது? மிஸ் ஜூடி. மிஸ் ஜூடின்னொன்னே எல்லாரும் ஏதோ ஒரு பெரிய ஆள் வர போகிறாங்க போல அப்படின்ட்டு நினைப்பாங்களாம். அவள் எப்போ பார்த்தாலும் அவள் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் மிஸ் ஜூடி இருக்காளா, மிஸ் ஜூடி இருக்காளா அப்படின்னு கதை சொல்லுவாளாம். அப்போ மிஸ் ஜூடினா யார் அப்படின்னு கேட்டால் பொம்மைன்னு சொல்லுவாளாம். நம்மளுக்கும் அப்படி ரொம்ப ஃபேவரட்டாக ஒரு பொம்மை இருக்கும். அதே மாதிரி அந்த பொம்மையை வச்சு அந்த அக்கா எப்பவும் விளையாடிட்டே இருப்பாளாம். இந்த மிஸ் ஜூடி பொம்மை வந்து ரோசி அக்காவுக்கு ரொம்ப பிடிக்குமா. எப்பவும் விளையாடும் போதெல்லாம் அதுக்கு கதை சொல்லுவாளாம். மிஷினரி மாதிரி நம்ம ஊழியத்துக்கெல்லாம் போகணுன்னு சொல்லுவாளாம். ஏன்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் மிஷினரி. அந்த அக்காவுக்கு 4 வயசு இருக்கும்போது அவங்க அம்மாவும் அப்பாவும் ரஷ்யா, ஜெர்மனி அப்படி நாட்டுக்கெல்லாம் ஊழியம் செய்ய போவாங்க. போகும்போது அந்த அக்காவையும் கூட்டிகிட்டு போவாங்க. எதில் போவாங்கன்னா ட்ரெயினில் போவாங்க. போகிற வழியெல்லாம் அந்த அக்கா ரோசி அக்கா பார்த்துக்கிட்டே போகலாம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பொம்மையும் இப்படி கட்டிப்பிடிச்சி, அங்கே பாரு ஜூடி, அங்கே பாரு அந்த இடம் நல்லா இருக்கா, அங்கே பாரு அந்த மரம் நல்லா இருக்கா அப்படின்ட்டு காட்டி காட்டி அந்த ரோசி வந்து ஜூடி கிட்ட பேசி பேசி போவாளாம். ரொம்ப ஃபேவரட். அவட்ட நிறைய பொம்மை இருக்குது. ஆனால் அவளுக்கு எந்த பொம்மை பிடிக்கும்? மிஸ் ஜூடியை தான் ரொம்ப பிடிக்கும். அப்படி தானே? ஒரு நாள் அவங்க வீடு வந்து சைனாவில் அவங்க கொஞ்ச நாள் மிஷினரி ஊழியத்துக்காக போனாங்களாம். அதனால அவங்க வீடு இருக்கிற இடத்துல அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஹாஸ்டல் இருந்துச்சான். அந்த ஹாஸ்டலில் யாருமா இருப்பாங்க? அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்க, தெருவில் நிறைய பிள்ளைங்க பாவமாக இருக்கும்ல அந்த பிள்ளைங்க. அதுக்கப்புறம் நிறைய பிள்ளைங்க வந்து அம்மா அப்பா வீட்டில் கஷ்டம்னு அந்த பிள்ளைங்கள விற்றுருவாங்க, காசுக்கு விற்றுருவாங்க. அந்த பிள்ளைங்களெல்லாம் போலீஸ் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து இந்த ஹாஸ்டலில் வச்சுருந்தாங்க. சரியா? அந்த ஹாஸ்டல் ரோசி அக்கா வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது.
டெய்லியும் ரோசி அக்காவோட அம்மாவும் அப்பாவும் எங்கே ஏசப்பாவை பற்றி சொல்ல போகிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹாஸ்டலுக்கு போய் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி அந்த பிள்ளைங்க கூட பேசிட்டு தான் போவாங்க, சரியா? ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு யார் இல்லை, அம்மா அப்பா இல்லை, அப்படி தானே? நம்மளும் அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்க யாராவது இருந்தால் பாசமாக அவங்கக்கிட்ட பேசணும், சரியா? அன்பு, உங்களோட அன்பை அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு நாள் அந்த அக்கா வந்து ரோசி அக்கா வந்து பொம்மையும் தூக்கிட்டு அழகாக நடந்து போகலாம். நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த பிள்ளைங்களெல்லாம் பார்ப்பாலாம். இந்த ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைங்களுக்கு பொம்மையே இருக்காதான், கிழிஞ்ச ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்களாம். அப்படி பார்த்துக்கிட்டே நடந்து போகிறா. ஐயோ, இந்த பிள்ளைங்க கிட்ட ஒன்றுமே இல்லையே, நம்ம எத்தனை பொம்மை வச்சுருக்கோம், நிறைய பொம்மை இருக்க, பாவம் அந்த பிள்ளைங்க, நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த அக்காட்ட இருக்க பொம்மையெல்லாம் கிறிஸ்மஸ் டைம்லாம் எடுத்துக்கொண்டு யாருக்கு கொடுப்பா, ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுப்பா. அவங்க அம்மா வந்து நல்லதே சொல்லி கொடுத்து அந்த பிள்ளையை வளர்த்தாங்க, சரியா? ஏன்னா அவங்க அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்க, மிஷினரியாக ஊழியத்துக்கு போயிருக்காங்க. மிஷினரினாலே என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு ஏசப்பாவோட அன்பை பகிர்ந்து கொடுப்பாங்க, அதான் மிஷினரி ஊழியம், சரியா? உங்கள் யாருக்கும் தெரியாது, அப்படி தானே? நம்ம எல்லாருமே ஊழியக்காரங்க தான், அவங்க மட்டும்தான் ஊழியக்காரங்கன்னு இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம எல்லாருமே ஏசப்பாவோட அன்பை பற்றி மற்றவங்களுக்கு சொல்ல போகிறோம், அப்படி தானே? நம்ம எல்லாருமே ஊழியக்காரங்க தான். ஒரு நாள் இந்த மிஷினரி அம்மாவும் அப்பாவும் போயிட்டு இருக்கும்போது அந்த ரோசி அக்கா வந்து சொல்லுவாளாம், அம்மா நானும் இன்னைக்கு வாரேம்மா அவங்க கூட அப்படின்ட்டு சைனாவை சுற்றி பார்க்க போவாளாம். சைனா அழகாக இருக்கும், அப்படி தானே? நிறைய மரங்கள், செடி, கலர் கலராக பூ. அப்போ ரோசி வந்து ஆமாம் எல்லாரும் அழகாக இருப்பாங்க. மிஸ் ஜூடிகிட்ட சொல்லுவாளாம், அங்கே பாரு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு காட்டிகிட்டு இருக்கும்போது, உனக்கு மட்டும் உயிர் இருந்துச்சுன்னா நீ என்கிட்ட நல்லா பேசுவாளா, இது எல்லாம் அழகாக இருக்குன்னு நீயும் என்கிட்ட சொல்லியிருப்பா, நான் தனியாக இருக்கேன், எனக்கு போர் அடிக்குது அப்படின்ட்டு சொன்னோடனே ஜூடியை பார்த்து சொல்வாளாம், நீ எனக்கு இருக்கல்ல, அதனால் எனக்கு என்ன போர் அடிக்காது, நீ தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு ஜூடியை பார்த்து சொல்வாளாம். நைட்டு தூங்கும் போதும் ஜூடியை கெட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குவாளாம். அவங்க அம்மாவுக்கு அப்பாவும் தனி ரூமில் படுப்பாங்க, அதனால் அந்த ஜூடி பொம்மை இருக்கலாம், மிஸ் ஜூடி பொம்மையை நல்லா கெட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குவாளாம். ஒரு நாள் கிறிஸ்மஸ் வந்துச்சு, சரியா? கிறிஸ்மஸ் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், புது ட்ரெஸ் வாங்குவோம், கேக் வாங்குவாங்க, எல்லாம் வாங்குவோம், அப்படி தானே? ஆனால் அந்த ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைங்க எதுவுமே வாங்காது. அதனால் இவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து என்ன ரெடி பண்ணுவாங்கன்னா, ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயை கொண்டு போய் அப்படி ஹாஸ்டலில் வைப்பாங்க. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஒவ்வொரு கிஃப்டாக தொங்கப்படுவாங்க. அந்த ஒவ்வொரு கிஃப்ட்லேயும் ஒவ்வொரு பொருள் இருக்கும். அதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்களா அம்மா? ட்ரெஸ்ஸு, பொம்மை, காரு. ஜூடி அக்கா கிட்ட நிறைய பொம்மை இருக்கும்ல, நிறைய பொம்மை எல்லாவற்றையும் உள்ளே வச்சு பேக் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தியா, நல்லா இருக்கா? ஜூடி அக்கா அந்த அக்கா கையில் என்னது இருக்கு, பொம்மை. அதை யாருக்காவது கொடுப்பாளா? ஏன்னா அது ரொம்ப ஃபேவரட்டான பொம்மை, அப்படிதானே அக்காவுக்கு? ஆனால் அவங்க அம்மா வந்து அந்த அக்காட்ட சொல்லுவாங்க, பைபிளில் என்னம்மா எழுதியிருக்கு, நம்மளுக்கு ரொம்ப பிரியமான ஒன்றை தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும், அப்படி தானே? நம்ம ஆண்டவர் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிரியமான அவங்களுடைய ஒரே பையனை தான் நம்மளுக்கு தந்தாங்க, அப்படி தானே? அதான் நம்ம ஏசப்பா. அப்போ நம்மளும் நம்மகிட்ட இருக்கிற விலையேற பெற்றதான தானே மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நம்மகிட்ட இருக்கிறது வேண்டான்னு நினச்சி தூக்கி போடுறத மட்டுமா கொடுக்கணும்? நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கிறத தான் கிறிஸ்மஸ்க்கு மற்றவங்களுக்கு கொடுக்கணும், சரியா? அப்போ அது அவங்க அம்மா அவளுக்கு சொல்லி கொடுத்தாங்களாம். சொல்லி கொடுத்தோன்னே அவள் மனசில் அது தொட்டுட்டு, சரி நம்மகிட்ட ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கிறது இந்த ஜூடி பொம்மை தான். ஆனால் ஜூடியை கொடுக்கறதுக்கு அவளுக்கு டக்குன்னு மனசு வரல. அதெல்லாம் அம்மா கேட்டாங்க, நீ ஜூடியை கொடுப்பியாமா அப்படின்னு. இல்லைம்மா, நான் மின்னின்னு ஒரு பொம்மை இருக்குது, அதுக்கு முடியலாம் நம்ம முடி மாதிரி அழகாக இருக்கும், அதை வேணா நான் கொடுக்கட்டுமா அப்படின்ட்டு அவள் கேட்டாலாம். அவங்க அம்மா ஒன்றுமே பேசவே இல்லையாம். அதில் உடனே அவள் எங்கே தரமா போயிட்டா, ரூமுக்கு போயிட்டா. ரோசி ரூமுக்கு போய் அப்படியே படுத்திருக்கா. நைட்டு ஃபுல்லாக அவளுக்கு தூக்கமே வரலை. ஐயையோ, ஏசப்பாவையே நம்மளுக்கு ஆண்டவர் தந்திருக்காங்க, ஆனால் நம்ம இந்த பொம்மையை கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்கமே
அப்படின்ட்டு நைட்டெலாம் தூங்காமல் உருண்டுட்டு அப்படியே இருந்தாலாம். அடுத்த நாள் ஆச்சு, அவங்க அம்மா அவகிட்ட பேசவே இல்லை, 2 பேரும் அமைதியாகவே இருந்தாங்க. அப்படி நாள் போய்கிட்டே இருந்து 4 நாள் ஆகிட்டு கிறிஸ்மஸ், நாளைக்கு தான் கிறிஸ்மஸ். அப்போ அவள் உள்ளத்தில் ஏசப்பா பேசுனாங்க. அவள் ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா சொன்னாங்க, நீ உன்கிட்ட இருக்கிற விலையேற பெற்றதை தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும், நீ அன்பை பகிர்ந்தளிக்கணும் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை அவக்குள்ளே பேசுச்சு. உடனே அந்த அக்கா என்ன பண்ணானா, அம்மா அம்மான்ட்டு சவுண்டு போட்டா. அவளோட ரூம் கீழே இருக்கும், அவங்க அம்மா ரூம் மாடியில் இருக்கும். அவங்க அம்மா மாடியிலேருந்து என்னம்மா ஆச்சு அப்படின்ட்டு ஓடி வந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் அந்த மிஸ் ஜூடி தான் அக்காவோட ஃபேவரட் பொம்மைன்னு. அதனால தான் அக்கா இப்போ மின்னி பொம்மையே தர போகிறா போல், ஏன்னா நாளைக்கு கிறிஸ்மஸ்லாம், சரி அவள் தரட்டும், எது தந்தாலும் ஓகே தான் அப்படின்ட்டு அம்மா நினச்சிட்டு கீழே வரும்போது அக்கா கையில் இந்த ஜூடி, மிஸ் ஜூடி பொம்மையே எடுத்து வச்சுக்கிட்டு, அம்மா நான் மிஸ் ஜூடியையே கொடுக்குறேம்மா, ஏன்னா ஏசப்பா நைட்டு என்கிட்ட பேசுனாங்கம்மா. ஏசப்பா பேசுகிறாங்களா பார்த்தீங்களா? நைட்டு ஏசப்பா என்கிட்ட பேசுனாங்கம்மா, நான் ஜூடி பொம்மையே கொடுக்குறேம்மா. ஐயோ உனக்கு பரவாயில்லையாம்மா, நீ அதை கொடுத்துருவியா, அது இல்லாமல் நீ இருந்துருவியா? பரவாயில்லம்மா, ஏசப்பா எனக்கு அதை விட வேற நல்ல பொம்மை வாங்கி தருவேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. நீங்களும் உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுத்தா ஏசப்பா எப்படி தருவாங்க? நீங்கள் ஒரு பொம்மை கொடுத்தா 2 பொம்மை தருவாங்க, சரியா? உங்ககிட்ட இருக்கிற ஃபேவரட்டான ஏதாவது நீங்கள் கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்கு கொடுங்க, சரியா? அப்படி அந்த அக்காவும் நல்ல ஜூடி பொம்மையை நல்லா குளிப்பாட்டி அதுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு அழகாக டெக்கரேட் பண்ணி தலையில் ஒரு அழகான க்யூட்டான ரிப்பன்லாம் கட்டி அந்த பொம்மையை அவங்க அம்மா கிட்ட கொடுத்தாலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சான். மிஸ் ஜூடி உன்னை நான் கொடுக்க போகிறேன், நீ அங்கே ரொம்ப சந்தோஷமாக அந்த பிள்ளைங்கள பார்த்துக்கோ, ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைங்க கூட நீ அன்பாக இரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கொடுத்தாலாம். அம்மா நீங்கள் இதை அந்த ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைங்களுக்கு கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னாலாம். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா, நம்ம பிள்ளைக்குள்ளே இவ்வளோ ஒரு மாற்றமா, எப்படி இருப்பா, ரொம்ப பிடிவாதக்காரியாச்சே, ஏசப்பாவட்ட பேசுனதில் ரொம்பவே மாறிட்டா அப்படின்ட்டு இப்போ அந்த கிறிஸ்மஸ் ட்ரீல எல்லா பொம்மையும் தொங்க போட்டாச்சு. கிறிஸ்மஸ் வந்தாச்சு, இன்னைக்கு தான் கிறிஸ்மஸ். எல்லா ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைங்களும் பார்க்க வந்திருக்கு. பார்த்தீங்களா கிறிஸ்மஸ் ட்ரீ? பார்த்தீங்களா? மிஸ் ஜூடி பொம்மை இருக்கா? மிஸ் ஜூடி பொம்மையையும் போட்டாச்சு. என்ன இருக்குது? அந்த பொம்மை யாருக்கு கிடைக்குமோ அப்படின்ட்டு அக்கா ஆச்சரியமா பார்த்துக்கிட்டே இருக்கா. அவள் கண்ணு ஃபுல்லாக, ரோசி கண்ணு ஃபுல்லாக எங்கே இருக்கு? அந்த மிஸ் ஜூடி பொம்மையிலே இருக்கு. அப்போ அதுக்கு முந்தின நாள் தான் அந்த தெருவில் இருந்து மேலே ஃபுல்லாக நகை கீறல், மேலே ஃபுல்லாக ரத்தம், அப்படி ஒரு அக்கா பாவமாக அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தா. அதுக்கு முந்தின நாள் தான் அந்த அக்காவை கூட்டிகிட்டு வந்தாங்க, சரியா? தெருவில் படுத்து கிடந்தா, அவளுக்கு யாருமே இல்லை அப்படின்ட்டு அவள் ரொம்ப பயத்திலே உட்காந்துருந்தா. ஒரு டீச்சர்ஸ்டையும் பேசலை, யாரை பார்த்தாலும் ஒதுங்குவா, முன்னாடி வான்னு கூப்பிட்டா வரமாட்டா, என்கிட்ட பேசுன்னு சொன்னால் பேச மாட்டா. உங்களே நிறைய பேர் அப்படி ஒதுங்கி இருப்பீங்க, அப்படி தானே? யார்கிட்டையும் பேசாமல் அப்படியே இருப்பாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்களை நீங்கள் பார்த்தா ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட தான் போய் பேசணும், சரியா? அவங்கள என்றைக்குமே நீங்கள் ஒதுக்கக்கூடாது. அந்த அக்காவும் ரொம்ப கவலையாக ஒதுங்கி போய் தனியாக உட்காந்துருப்பா. உட்காந்து இருந்தோடனே ஐயா கூப்பிட்டாங்க, ஒவ்வொரு நேமாக கூப்பிட்டாங்க. ஜான், இந்தா உனக்கு இந்த பொம்மை அப்படின்ட்டு வேற ஒரு பொம்மை கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது கிறிஸ்டி, நீ வா உனக்கு ஒரு பொம்மை அப்படின்னு ஒரு பொம்மை கொடுத்தாங்க. அப்போ ரோஸ்மெரி தான் அந்த அக்காவோட பேர். நேற்று வந்தாங்கல்ல அந்த அக்காவோட பேர் ரோஸ்மெரி. ரோஸ்மெரி அப்படின்னு கூப்பிட்டு மிஸ் ஜூடியை எடுத்து கொடுக்க போகிறாங்க. உடனே யார் ஓடி வந்தா? ரோசி அக்கா ஓடி வந்து, நான் கொடுக்கட்டுமா இந்த பொம்மையை, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்படி கையில் எடுத்து அந்த அக்கா கையில் கொடுக்கா. அவளுக்கு ரோஸ்மேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு. இதுவரை அவளுக்கு யாருமே எதுவுமே கொடுத்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்கு கிஃப்ட் கொடுத்ததை பார்த்த உடனே
அவளுக்கு அந்த பொம்மையை ரொம்ப ரொம்ப பிடிச்சிடுச்சு. இது வரைக்கும் ரோஸ்மரி அக்கா சிரிச்சதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு சிரிச்சா. எதுக்காக? அவளுக்கு ஒரு புது கிஃப்ட் கிடச்சிருக்கு, அப்படி தானே? நம்ம கூடவும் நிறைய கஷ்டப்பட்ட பிள்ளைங்க படிக்கும். அவங்களுக்கும் இது வரைக்கும் யாருமே கிஃப்டே கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஏசப்பா அன்பை பகிர்ந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால நானும் உனக்கு கிஃப்ட் தரேன்னு கொடுக்கணும், சரியா? இந்த ரோசி அக்கா கொடுத்த மாதிரி நீங்களும் கொடுத்தீங்கன்னா அவங்க லைஃப் லாங் அவங்கள மறக்கவே மாட்டாங்க, எப்போவும் ஞாபகம் வச்சுருப்பாங்க. அந்த பொம்மையை கொடுத்த உடனே அந்த அக்கா மூஞ்சில் எவ்வளோ ஹாப்பினஸ் பாருங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க, சரியா? இதுதான் நம்ம ரோசி அக்கா, இதுதான் ரோஸ்மேரி அக்கா. சிரிக்கிறாங்களா? பார்த்தீங்களா? கொடுத்துட்டு அக்கா வீட்டுக்கு போயிட்டா. வீட்டுக்கு போய் நைட்டு அப்படி மிஸ் ஜூடியை தேடி இப்படி கட்டி பிடிக்கலான்னு போகிறா. அங்கே மிஸ் ஜூடி இல்லை. உடனே அவளுக்கு கொஞ்சம் யோசனையாகவே இருக்குது. உடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா. ஏசப்பா, எனக்கு ஜூடியை ரொம்ப பிடிக்கும் ஏசப்பா, ஆனால் நீங்கள் அதை பகிர்ந்து கொடுக்க சொன்னதுனால நான் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டா. மின்னி பொம்மையே கட்டி பிடிச்சிட்டு படுத்து தூங்கினா, சரியா? அப்புறம் காலையிலே பார்த்தா அவங்க அப்பா அவளுக்காக 2 புது பொம்மை வாங்கி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவகிட்ட எத்தனை பொம்மை இருந்துச்சு? ஒரே ஒரு மிஸ் ஜூடி தான் இருந்துச்சு. இப்போ அவங்க அப்பா 2 பொம்மை வாங்கி கொடுத்துட்டாங்க. அவளுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏசப்பா இப்படி தான் நம்மளுக்கு அற்புதம் செய்வாங்க, சரியா? நம்ம நினச்சி பார்க்க முடியாத, எண்ண முடியாத அதிசயங்களை ஏசப்பா செய்வாங்க. நீங்களும் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும், சரியா? முழங்கால் போடலாமா? ஜெபம். இன்னைக்கு நிறைய வார்த்தை உங்ககிட்ட பேசியிருக்கோம், அப்படிதானே? இந்த கதை மூலமா உங்ககிட்ட பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க ஏசப்பா கிட்ட இப்ப சொல்லி ஜெபம் பண்ண போறீங்க. ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, இந்த வேலும் ஆண்டவரே ஏசப்பா, கலைத்து வந்திருக்க ஒவ்வொரு சிறுவர் சிறுமிகளுக்காக சோசரம் ஏசப்பா. அந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஏசப்பா, அன்பு பகிர்ந்து கொடுக்குறோங்கிற தலைப்பில் ஆண்டவரே ஏசப்பா கேட்ட பாடல், வசனம், கதை எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த விபிஎஸ் வகுப்புகளை அவங்க அசட்டை பண்ணாதபடிக்கு ஆண்டவரே ஏசப்பா கருத்தோடு கவனித்து கொள்ள நீங்கள் கிருபை புரியுங்க ஆண்டவரே ஏசப்பா. மீதியான நேரத்தை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உம்மையே நேசிக்க நம்பி ஜெபிக்க ஊழியம் நான் செய்ய எனக்கு கற்பியும். ஊழியம் நான் செய்ய எனக்கு கற்பியும். Teach me how to love thee. Teach me how to pray. Teach me how to serve thee better day by day. Teach me how to serve thee better day by day. Amen. காட்சியிலே சென்று விட்டேன், நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. நாம் பாவியாக இருக்கும் போது தேவ அன்பினால் நம் ஒரே மைந்தன் இயேசுவை நமக்கு அளித்தாரே. நாம் பாவியாக இருக்கும் போது தேவ அன்பினால் நம் ஒரே மைந்தன் இயேசுவை
நமக்கு அளித்தாரே. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி, துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி, எங்கே நீயும் சென்று விட்டாயோ? தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன், நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. சரி, இப்போ நம்ம சிக்கன் டான்ஸ் பண்ணலாமா? ஞாபகம் இருக்கா? சிக்கன் டான்ஸ். சின்ன ஆட்டுக்குட்டி, துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி, சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி, துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி, எங்கே நீயும் சென்று விட்டாயோ? தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன், நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி, துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி, எங்கே நீயும் சென்று விட்டாயோ? தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன், நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. நாம் பாவியாக இருக்கும் போது தேவ அன்பினால் நம் ஒரே மைந்தன் இயேசுவை நமக்கு அளித்தாரே. நாம் பாவியாக இருக்கும் போது தேவ அன்பினால் நம் ஒரே மைந்தன் இயேசுவை நமக்கு அளித்தாரே. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி, துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி, எங்கே நீயும் சென்று விட்டாயோ? தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன், நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. கிளாஸ்ல கதை வசனம்லாம் படிச்சீங்களா? சரி, பிகினர்ல யாராவது வந்து இன்னைக்குள்ள கதை என்னது, என்ன வசனம் படிச்சீங்க சொல்லலாமா? முன்னாடி வந்து ஒரு நாள் வந்து ஏசப்பாவை கூப்பிட்டாங்க. அந்த கண்ணு தெரியாதவங்க பேர் என்னது? கண்ணு தெரியாதவங்களுக்கு பேர்
பத்தேர்வர், பத்தனேவர், கிருபையினாலே விசுவாசத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களை நாம் இல்லை விசுவாசத்தை கொண்டு நாம் இல்லை அவரே நம்மை உண்டாக்கினர். பிபிஸ் கிளாப் பண்ணிரலாமா? பர்திமேயு, கிருபையில் இது உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. பிபிஸ் கிளாப் பண்ணலாமா? ஒரு பையன் இருந்தானா, அந்த பையனுக்கு 2 கண்ணும் தெரியாதான். அப்போ அந்த தம்பி இந்த பிச்சை கேட்டுட்டு இருப்பானா. அப்போ அவனுக்குள்ள ஒரு வசனம் சொல்லுவானா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அப்படி அப்போ ஏசப்பாட்ட சீஷர் அப்போ ஏசப்பா சுகம் கொடுத்தாங்களாம். ஒன்று கேர்ள், ஒன்று பாய். ஒன்று பாயில் யார் வரா? இயேசுவின் சோதனை. நீங்கள் கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கிடவது. பிசாசுக்கு எடக்கூடாமல் இருங்கள். எபேசியர் 4 அதிகாரம் 26-27 வசனம். சரியா? பாப்பாக்கு எல்லாரும் பிபிஸ் கிளாப் பண்ணிரலாமா? இயேசுவின் சோதனை. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரிய அதிர்ச்சிக்கு முன்பே உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். இன்னைக்கு எங்கள் கிளாஸில் சகேயுவின் கதையும் நல்ல மெப்பன் கதை, ஆடு தொலைஞ்சு போன கதை மாதிரி ஒரு தைலத்தை மாதிரி மரியாள் ஒரு தைலத்தை எடுத்து ஏசப்பா காலில் பூசுவா, அந்த கதை. அற்ப விசுவாசியை இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்திவித்தால் இல்லை, உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமாக இருக்கும். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். சரி, அந்த அக்காக்கு எல்லாரும் பிபிஸ் கிளாப் பண்ணிரலாமா? Clothes the grass in the God clothes the grass in the field. God clothes the grass in the field. You have little faith, but do not worry about what you eat or drink, what you drink or what you wear. 100 ஆடில் 99 ஆடு இருந்துச்சு. ஒரு ஆடு தொலைஞ்சு போயிட்டு 10 வெள்ளி காசு இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு காசை தேடி ஒரு பெண்மணி போனால். அதுக்கப்புறம் மரியாள் இயேசுவோட காலில் தைலம் பூசினது. அதுக்கப்புறம் சக்கேயு கதை. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்திவிப்பது உங்களுக்கு உடுத்திவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
நீங்கள் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். மத்தேயு 22 அதிகாரம் 30 அதிகாரம் முதல் 31. உடைய அரசாட்சி அவங்க அவங்களுக்கு கிடைச்ச ஞானத்தை வச்சு ஆலயம் கட்டினாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத அவங்களுக்கு ஆண்டவருக்கு அருவருப்பான காரியத்தை செஞ்சதுனால அவங்க ராஜ பதவியை இழந்து போனாங்க. தேவனுக்கு இருக்கும் பலிகள் நறுங்குண்ட அவிதான், தேவனே நறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணீர். சியோனுக்கும் பிரியத்தின்படி நீதி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது உமது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். சங்கீதம் 51 அதிகாரம் 17, 18, 19 வசனங்கள். எல்லாரும் விபிஸ் கிளப் பண்ணிடலாமா? பாய்ஸ் இருந்து யாரும் வரல, இன்டர் பாய்ஸ். சாலமோன் ராஜா சாலமோன் ராஜா தேவனுக்கு பிரியப்பட்டவராக இருந்தார். அவருக்கு ஏசப்பா சொல்கிறது தான் கேட்பார். அவர் ஒரு தீர்க்கதரிசி அவர் என்ன செஞ்சாலும் ஏசப்பாவை கேட்டாலும் செய்வார். அதுக்கப்புறம் அது தாவீது ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு கோட்டையை கட்டுவார். ஆனால் ஏசப்பா அதை நீ கட்டக்கூடாது, அது உன்னுடைய பிள்ளையாக பிள்ளை தான் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அவருக்கு அந்த குழந்தைக்கு சாமுவேல்னு பேர் விடுவார். சாலமோன் தான் அந்த கோட்டையை கட்டுவார். தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுகுண்டாவிதான், தேவனை நொறுகுண்டதும் நறுகுண்டதுமான இதயத்தினை புறக்கணீர். சியோனுக்கு பிரியத்தின் நன்மை செய்யும் எருசலேம் மதில் கட்டுவீராக. அப்பொழுது சர்வாங்க தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலியில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். அண்ணனுக்கு எல்லாரும் விபிஸ் கிளப் பண்ணுவோமா? தேங்க்யூ. என்ன ஸ்டோரின்னு ஷார்ட்டாக அதோட தலைப்பு மட்டும் சொல்லுங்க. எஸ்தர் ராஜாச்சி கதை சொல்லி தந்தாங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக. உங்கள் வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதையெல்லாம் செய்தீர்களோ அதையெல்லாம் கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதையெல்லாம் செய்தீர்களோ அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே செய்து கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரியுங்கள். இன்னைக்கு ஒரே ஒரு பையன் அமைதியாக இருந்தான். இன்னொன்று அவன் மட்டும் இல்லை, அவன் தம்பியும் கூட்டிகிட்டு பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிட்டான். அந்த பையனுக்கு தான் இன்றைக்கி எந்த கிரீடம். இது யாருன்னா மர்வினுக்கு டீச்சர் யார்? மர்வின் வாமா, அவங்க டீச்சர் வரட்டும். கிளாப் பண்ணுங்க எல்லாரும். JESUS கிளாப் பண்ணுங்க. JESUS JE. வெரி குட். இப்படி நீங்களும் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கும். உங்கள் டீச்சரும் முன்னாடி வருவாங்க. நம்ம டீச்சர் வர்றது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல உங்களுக்கு. நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்கள் டீச்சரும் வருவாங்க. ஓகேவா? யாருக்கெல்லாம் அவங்கவுங்க டீச்சர் வரணும்னு ஆசையாக இருக்கும், நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா கூப்பிடுவோம். ஓகே, பாய். சரி, கவனமாக இருக்கலாமா? இங்கே எல்லோரும் பார்க்கலாமா? ஓகே, தொடர்க்கு எதை கேட்க ரெடியா? ஓ சரி, இங்கே பாருங்க. பட்டர்ஃப்ளை பறந்துக்கிட்டு இருந்தால் என்ன செய்யுமா? பட்டர்ஃப்ளை என்ன செய்யும்? பறந்துக்கிட்டே இருந்தால் பேசிக்கிட்டே இருக்கும். உங்களை மாதிரி தான் கச்ச கச்சா கச்ச கச்சா கச்ச கச்சான்னு பேசிகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல அப்படியே போய் உட்காந்துச்சுன்னா அமைதியாக என்ன செய்யும்? அமைதியாக இருக்கும். அமைதியாக தேன் குடிக்க தானே. அப்போ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? அமைதியாக
தொடர் கதை பார்க்க போகிறோம். ஓகே, நேற்று நம்ம எதோட முடித்தோம்? சாமுவேல் மோரிஸ் எங்கே போகிறா? திலீபன் நீ இப்போ எங்கே போகிறா? கதை கேட்க போகிறோம், அப்படி தானே? சரி. சாமுவேல் எங்கே போகிறா எங்கே போகிறான் எங்கே போகிறான் அப்படின்னு அந்த அம்மா ஓடி வந்தாங்க. அவன் பாய் சொல்லிட்டு என்ன செஞ்சான்? வேகமாக ஓடுறான். காலில் சப்பல் கூட இல்லாமல் என்ன செஞ்சான்? வேகமாக ஓடுறான். அந்த கடற்கரை மணலில் எப்படி இருக்கும்? காலு சுடும். ஆனாலும் அதையும் பார்க்கல, வேகமாக ஓடி போனான். ஓடி போய் கடலில் முன்னாடி நின்று பார்க்குறான். அங்கே பார்க்குறான், அப்படி தேடுறான். என்ன தேடினான் தெரியுமா? கப்பல் நிற்கிதான்னு பார்த்தான். தூரத்தில் என்ன இருந்துச்சு? கப்பல் நின்றுச்சு. பார்த்தான், அங்கேருந்து ஏதாவது வருதா அப்படின்னு அப்படி பார்த்துட்டு இருக்கோம்ல. அங்கேருந்து என்ன வந்துச்சு? ஒரு போட்டு வந்துச்சு, ஒரு பெரிய போட்டு அந்த கப்பல்ல இருந்து வந்துச்சு. அப்போ வந்த உடனே அதிலேருந்து கேப்டன் அப்படி சூப்பராக அழகாக வந்து இறங்கினாரு. கூட நிறைய பேர் வந்து இறங்கினாங்க. அவங்ககிட்ட போய், ஐயா தயவு செஞ்சு, அவங்களாம் எப்படி இருப்பாங்க? கேப்டன்லாம் அமெரிக்காவில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? வெள்ளை வெள்ளைன்னு இருப்பாங்க. இந்த சாமுவேல் மோரிஸ் எப்படி இருப்பார்? கருப்பா. மெதுவாக போய், ஐயா நான் உங்கள் கூட கப்பலில் வரலாமா? எங்கள் அப்பா சொன்னாங்க நீ இந்த கப்பலில் ஏறிப்போ அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? அவர் வந்து எப்படி பார்த்தாரு? கருப்பாக இருந்தாம்ல. உங்கள் அப்பா யார் அப்படி கேட்டார். உடனே எங்கள் அப்பா, உங்கள் அப்பா எங்கே இருக்காங்க? எங்கள் அப்பா எங்கே? பரலோகத்தில் இருக்காங்க. பரலோகத்துலையா? கப்பலில் நான் நிறைய பேரை ஏற்றுவேன், ஆனால் ஒன்றை மாதிரி கருப்பானெல்லாம் ஏற்ற மாட்டேன் அப்படி சொன்ன உடனே நம்மளெல்லாம் சொன்னால் எப்படி இருக்கும்? உடனே இப்படி சொல்லிட்டாங்களேன்னு ஓன்னு அழுவோம். ஆனால் அந்த அண்ணன் அழலை, அப்படியே நின்னாங்க, அமைதியாக நின்னாங்க. ஏன்னா என் அப்பா சொல்லிட்டாங்க நீ இந்த கப்பலில் தான் எங்கே போகிறா? அமெரிக்காவுக்கு. யாரை பார்க்க போகிறாங்க? யாரை பார்க்க? டீச்சர் தான் சொன்னாங்க, நீங்கள் மறந்துட்டீங்க. ஸ்டீபன் மெரிட் அப்படிங்கிற ஒரு ஐயாவை பார்க்கணும். ஒரே எண்ணம், ஸ்டீபன் மெரிட் ஐயாவை பார்க்கணும், அமெரிக்காவுக்கு போகணும். அவர் அப்படியே நின்னார். அடுத்தால அவங்க வந்தாங்க. ஐயா என்னையும் ஏற்றிக்கிடுங்க ஐயா, என்னையும் ஏற்றிக்கோங்க ஐயா. ஹேய் உங்கள்கிட்ட எத்தனை நேரம் சொல்ல? போங்க தூரப்போ. பக்கத்தில் நின்றுட்டு ஐயா ஐயான்னு போ அப்படின்னு திரும்பவும் ஏசினாங்க. அவன் ஒன்றுமே செய்யலை. பாம்போல அந்த இடத்துல எப்படி அவங்கெல்லாம் நல்லா அப்படி நிற்காங்க. பாம்போல போய் ஐயா ஐயா கமிச்சில அவங்க தள்ளிட்டாங்க. ஆனாலும் சோர்ந்து போகலை. கூட யார் இருக்கா? ஏசப்பா இருக்காங்க. அப்படிங்கிற சந்தோஷத்தில் என்ன பண்ணா? திருப்பி நான் இனிமேல் திருப்பி போய் கேட்க முடியல. என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுறான். எப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்க அமெரிக்காவுக்கு நீ போவ அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் போவேன் அப்படின்னு சொல்லி தூங்கிட்டான். மறுநாள் அதே மாதிரி அவங்க வர்றாங்க, போய் கேட்க போகிறான். திருப்பியும் ஐயா என்ன அந்த கப்பலில் ஏற்றிட்டு போங்க ஐயா அப்படி சொன்ன உடனே என்ன தெரியுமா செஞ்சார்? பேசாமல் காலத்துக்கு என்ன பண்ணார்? மிதிச்சு அப்படியே தள்ளினார். ஆனாலும் போய் பக்கத்தில் போய் நின்னான். அப்போது கூட வேலை பார்க்குறவங்க என்ன சொன்னாங்க? அவங்க ஐயா பாருங்கள் 2 பேர் வரல, அங்கே தங்கிட்டாங்க, அதனால் நமக்கு ஒரு அடிமை மாட்டியிருக்கான், அவனை கூட்டிகிட்டு போவோம். இவனை பார்க்க அந்த க்ரூ இனத்தில் உள்ளவன் மாதிரி இருக்குது, நல்ல வேலை செய்வானா இருக்கும், வாங்க நம்ம கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சரி வா அப்படின்னு சொல்லி கப்பலில் ஏற்றிக்கிட்டாங்க. ஆனால் அந்த கேப்டனுக்கு இவனை கண்டாலே பிடிக்காது. பார்க்க நேரம்லாம் அப்படி ஒரு மாதிரி அலட்சியமாக பார்த்துக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் கப்பலில் ஏறியாச்சு. கப்பல் ஏறின உடனே அவன் அப்போ தான் கப்பலில் ஏறி உட்காந்துருக்கான். அப்போ வந்து என்ன நடக்குது? கப்பலை பார்க்க ஆச்சரியமாக பார்க்கான். அந்த கப்பல் எப்படி சத்தத்தோட வெறுன்னு அப்படி கிளம்பி போகுது. அது அவன் அப்படி அழகாக பார்த்துக்கிட்டே இருக்கான் கடலுக்குள்ள. அப்போ யார் வரா? கேப்டன். ஹே அப்படின்னு கூப்பிட்றான். உடனே அவன் யார்? சாமுவேல் மோரிஸ் ஐயா அப்படி போய் நம்ம எப்படி நிற்பாங்க, அப்படி பவ்யமாக நிற்காங்க. சரி உனக்கு இந்த கப்பலில் என்ன வேலை தெரியும்? என்னெல்லாம் உனக்கு செய்ய தெரியும் சொல்லு. அவன் சொல்கிறான், ஐயா எனக்கு எதுவுமே தெரியாதுயா. தெரியாதா? ஏன்? அது வந்து நான்
ஊருக்குள்ளே நாட்டிற்குள்ளே தான் நான் இருந்தேன். நாங்கள் கப்பல் ஓரமாக, ஏன்னா இவன் மன்றோனியால் இங்கே இருந்ததுனால இவனுக்கு எல்லா வேலையும் தெரியும்னு நினச்சிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஐயையோ ச, நீ ஒன்றுக்கும் உதவாதவனா, புரோஜனமே இல்லாதவனா, சை, ஒன்னெல்லாம் நான் கப்பலில் ஏற்றிட்டேனே, என்ன செய்ய? ஐயா ஐயா, எனக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அந்த வேலையை நான் செய்வேயா, எனக்கு நீங்கள் வேலை சொல்லுங்கள், நான் செய்வேன். உடனே இன்னொரு பையனை கூப்பிட்டு, இவனுக்கு என்னென்ன வேலை உண்டோ எல்லாம் கற்றுக்கொடு அப்படின்னு கோவத்தில் அவர் போயிட்டார். அதுக்கப்புறமா அவன் அங்கே என்ன செஞ்சான், ஒவ்வொரு வேலையாக ஒவ்வொருத்தரையா அங்கே, அது வந்து பாய்மர கப்பல், இப்போ உள்ள கப்பல் மாதிரி மோட்ரு அது இல்லை, பாய்மர கப்பல்னால் காற்று எங்கே அடிக்குதோ அதுக்கு எத்தாப்பில் அதை கட்டி வைக்கணும். அந்த வேலையை அவனுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஓடி ஓடி செஞ்சான், நல்லா ப்ரேயர் பண்ணுவான், ஓடி ஓடி போய் என்னென்ன வேலை, ஐயா இந்த வேலை எப்படி செய்யணும், ஐயா இந்த வேலை எப்படி செய்யணும், ஒவ்வொருத்தவங்கள்ட்டையா கேட்டு நல்ல வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அவன் என்ன செஞ்சான், அந்த கடலுக்கு கப்பலுக்கு அடியில் இறங்கி உள்ளே போனான். அங்கே ஒரு பையன் என்ன செஞ்சான் தெரியுமா, ஐயா வலிக்குது, ஐயோ எனக்கு வலிக்குது, தாங்க முடியலையே, யாருமே அவன்கிட்ட இல்லை, அவன் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான், யாருமே இல்லைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தானா. கிட்ட போனான், யார் உனக்கு என்னாச்சு, நீ ஏன் அழுறா அப்படின்னு கேட்டான். உடனே எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு ரொம்ப அடிபட்டுட்டு, அதனால் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு அந்த வலி போகவே இல்லை, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடனே இவன் சொன்னான், நான் வேணா எங்கள் அப்பா கிட்ட உனக்கு சொல்லட்டுமா, நான் உனக்கு ப்ரேயர் பண்ணட்டுமா, ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணால் சரியாகும், நான் பண்ணட்டுமா? உடனே அவன் சரி சரியானா சரிதான் அப்படின்னு சொல்லி உடனே என்ன செஞ்சா, பக்கத்தில் போய், ஏசப்பா இவங்களுக்கு ரொம்ப வலிக்குதான், உடம்புக்கு முடியலையாம், இவங்களுக்கு நீங்கள் சுகம் கொடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணி முடித்தான். கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு என்னாச்சு, சரியாயிட்டு. அவன் அப்படி போர்வையை தூக்கிட்டு, நான் நல்லா இருக்கேன், நீ என்ன பண்ணா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நான் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணேன், உனக்கு ரொம்ப நன்றி, நீ வந்து என்ன செய்யாத, எனக்கு நன்றி சொல்லாத, ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லு அப்படி சொன்னானா. உடனே அவன் பார்த்து, நீ ரொம்ப டயர்டாக இருக்கிய, சாமுவேல் மோரிஸை பார்த்து கேட்டான், நீ ரொம்ப டயர்டாக இருக்க, நீ சாப்பிட்டியா அப்படி கேட்டான். உடனே இவன் சொன்னான், இல்லை சாப்பிட்டு 3 நாள் ஆகுது அப்படின்னு சொன்னான். உடனே இவன் என்ன பண்ணா, ஐயோ உன்னை பார்க்கறதுக்கே பாவமாக இருக்கு, ஏன்னா இவங்கெல்லாம் வெள்ளைக்காரங்க நல்லா இருப்பாங்க புஷ்டியா, அவன் கருப்புன்னு. உடனே எல்லாரும் அவங்க கப்பலில் அந்த கேப்டன் ஒதுக்கி யாருமே அவங்களுக்கு அந்த இடத்துல சாப்பாடு கொடுக்கல. ஆனாலும் அவன் எண்ணம்லாம் என்ன தெரியுமா, ஒரே எண்ணம், எப்படியாவது அமெரிக்காவுக்குள்ள நியூயார்க் இடத்துக்கு போகணும், நியூயார்க்கில் போய் ஸ்டீபன் மெரிட்டை பார்க்கணும், அந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி கேட்கணும், இதே எண்ணம். பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல, நான் எப்படி ஆனாலும் பரவாயில்ல, நான் அமெரிக்காவுக்கு போகணும், அந்த எண்ணம் மட்டும்தான் அவங்கள்ட்ட, அந்த சாமுவேல் மோரிஸ் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதனால் அவங்க சாப்பாடை போய் யார்கிட்டையும் போய் கேட்கல, இவங்கள்ட்டையும் யாரும் நீ சாப்பிட்டியான்னு கேட்கல. இவன் கேட்ட உடனே சொன்னான். அதுக்கப்புறம் இவன், வா நான் உனக்கு சாப்பாடு வாங்கித்தாரேன்னு சொல்லி அங்கே இருக்க கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போனான். அங்கே போய் அங்கே இருக்க ஆள்கிட்ட, எங்கள் 2 பேருக்கோ சாப்பாடு தாங்க அப்படின்னு கேட்டான். உடனே அவர் சொன்னார், உனக்கு வேணால் நான் தருவேன், இந்த கருப்பனுக்கெல்லாம் என்னால் சாப்பாடு தர முடியாது அப்படி சொல்லிட்டான். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, இவன் யோசித்தான், ஐயோ என்ன பண்ண, நீ என் ரூமுக்கு போ, நான் உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி ரூமில் கொண்டு விட்டுட்டு அப்புறமா என்ன செஞ்சான், ஒரு பெரிய தட்டை எடுத்து நிறைய சாப்பாடை அள்ளி வச்சு அங்கே கொண்டு போய் 2 பேரும் பகிர்ந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க. இவன் சாப்பாடு அவனுக்கு கொடுத்து 2 பேருமே சாப்பிட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இவன் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டாக நாங்கள். இவன் ஏசப்பாவை பற்றி சொன்னான், அவனும் ஏற்றுக்கொண்டான். அதுக்கப்புறமா திடீர்னு என்னாச்சு, கப்பலில் அந்த கடலில் என்னாச்சு, பெரிய புயல், பயங்கர புயல் வந்துச்சு. புயல் வந்ததுனால அந்த பாய்மர கப்பல் அது இங்கேயும் அங்கே இங்கே ஆடி ஆடி தண்ணியெலாம் உள்ளே வந்துச்சு. உடனே நீ போ மேலே ஏறி போய் அதெல்லாம் கட்டு, அவனுக்கு கட்டவே தெரியாது, ஆனாலும் ஏசப்பா எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு அறிவு தாங்க அப்படின்னு சொல்லி மேலே கடன்னு ஏறி போய் அவங்க சொல்கிறதெல்லாம் அப்படி கட்டி, அது காற்று அங்கேயும் இங்கேயும் அடித்ததில் தண்ணி உள்ளே வந்து மேலே இருந்து தொப்புன்னு என்ன ஆயிட்டா,
கீழே விழுந்தான். எங்கே? கடலுக்குள்ளே இல்லை, கப்பலுக்குள்ளே விழுந்தான். விழுந்த வேகத்தில் கப்பலுக்குள்ளே தண்ணி நிறையா வந்ததில் உள்ளே விழுந்த உடனே தண்ணியெல்லாம் குடித்து அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு. கடல் தண்ணி எப்படி இருக்கும்? உப்பாக இருக்கும்ல. விழுந்த உடனே தண்ணி உள்ளே போய் ஒரு மாதிரி ஆயிட்டான். அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சரியானா. அப்போ தண்ணி போச்சு. அந்த கப்பல் ஆடமுச்சில் அந்த சாமுவேல் மோரிஸ் இங்கேயும் அங்கேயும் கஷ்டப்பட்டாங்க ரொம்ப. அங்கே இங்கே ஆடி ஆடி திடீர்னு ஒரு பெரிய அலை வந்து என்ன செஞ்சு கப்பலுக்குள்ளே தண்ணி அப்படியே குறுக்கி விழுந்ததில் அவர் என்னானார்? தண்ணிக்குள்ளே அப்படியே முங்கிட்டாரு. ஒன்றுமே செய்ய முடியலை, மூச்சு விட முடியாமல் தகச்சு அப்படியே எழும்புறாரு. அவர் அதில் மூச்சு விட முடியாமல் தகச்சாரு. நல்லா ஆனாரா? என்ன ஆனாருன்னு சொல்லி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரியா? இப்போ நம்ம எல்லாரும் இந்த கதையில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? அவர் என்ன செஞ்சார்? பகிர்ந்து கொடுத்தாரு. பார்த்தியா? ஒன்று மட்டும் பகிர்ந்து கொடுக்கல, சாப்பாடை மட்டும் பகிர்ந்து கொடுக்கல. இன்னொன்று சாமுவேல் மோரிஸ் பகிர்ந்து கொடுத்தாரு. என்னது? நான் ஜெபம் பண்ண சொல்லலையே, உட்கார தான் சொன்னேன். உட்காருங்க. என்னது பகிர்ந்து கொடுத்தாங்க? ஏசப்பாவுடைய அன்பை. பார்த்தியா? யாரை பார்த்தாலும் என்ன செஞ்சாங்க? அவங்க சொல்லவே இல்லை, நீ எனக்கு ஜெபம் பண்ணி சொல்லவே இல்லை. உடனே போய் ஜெபம் பண்ணி அற்புதம் நடந்துச்சு. பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் நம்மளும் என்ன செய்யணும்? ஏசப்பாவுடைய அன்பை மற்றவங்களுக்கு சொல்லணும். சரியா? நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க, யார் சொல்கிறேன்னு பார்க்கலாமா? இது எந்த இயரில் எந்த வருஷத்தில் நடந்தது நான் சொன்னேன்? 800 யார் ஒருத்தர் கரெக்டாக சொல்லுங்க. 1873 1873. சரியா? எந்த ஜனங்கள்லாம் இருந்தாங்க? கிரபோ. சரி, வெரி குட். அவர் ஒரு இடத்துக்கு முதல்ல போனார்ல, இது எந்த ஊர் கேட்டார்ல, அது என்ன ஊர்? மன்ட்ரோவினியா இல்லை, மன்ட்ரோவினியா தானே வரும், மன்ட்ரோலினியா. சரி, கரெக்டாக இருக்குது, ஞாபகம் வச்சுருக்கீங்க. ஒரு அம்மா ஞானஸ்தானம் கொடுத்தாங்கல்ல, அந்த அம்மா பேர் மிஸ் நோல்ஸ். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ முழங்கால் போடலாமா? எல்லாரும் நீளம், கண்ணை மூடி, கையை கூப்பி, ஏசப்பா நாங்கள் 6 நாள் வந்தாச்சு. கண்ணு மூடு, எல்லாரும் கண்ணு மூடு, யாரும் திறக்கக்கூடாது. எல்லாரும் சுந்தர் பாண்டி கண்ணு மூடு, பின்னாடி பேசாத. நம்ம 6 நாள் அன்பை பற்றி படிக்க வந்திருக்கோம். அன்பு விட்டு கொடுக்கும், அன்பு மன்னிக்கும், அன்பு நேசிக்கும், அன்பு பகிர்ந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ காரியங்கள் ஏசப்பாவை மூலமாக நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். ஆனால் நம்மகிட்ட அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. பாட்டு பாடணும்ல, அன்பில்லை என்றால் ஒன்றுமே இல்லை. ஏசப்பா சொல்லுவாங்க, நீ ஒன்றுமே இல்லை அப்படி சொல்லிடுவாங்க. அதனால் எல்லாரும் ஏசப்பட்ட அன்பை பற்றி நம்ம கேட்கலாம். ஏசப்பா உங்கள் அன்பை எனக்கு தாங்க, ஏசப்பா உங்கள் அன்பு எனக்கு வேணும். அன்பு இருந்தால் தான் நான் என் ஃப்ரெண்டை மன்னிப்பேன், எல்லாரையும் நான் நேசிப்பேன், உங்களை மாதிரி நான் மாறணும். எல்லாரும் கேட்கலாம், ஏசப்பா அந்த அன்பை எனக்கு தாங்க, உங்கள்கிட்ட இருக்க அந்த அன்பை எனக்கு தாங்க, நானும் அன்பாக இருக்கணும், உங்களை மாதிரியே நானும் மாறணும், நான் மாறணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்ணை மூடி கேளு, வாயை திறந்து கேளு, வாயை மூடி வைக்காத. ஏசப்பட்ட வாயை திறந்து நம்ம கேட்கலாம், ஏசப்பா அந்த அன்பை எனக்கு தாங்க. ஏசப்பா ரெடியாக இருக்காங்க உனக்கு தரதுக்கு. அன்பை கொடுத்து மற்றவங்கள நல்ல பிள்ளைங்களாக மாற்றுறதுக்கு உன்னை தெரிந்தெடுத்திருக்காங்க. இந்த கபு பாரு, யாரோ எங்கேயோ இயேசுவே தெரியாது, ஆனால் ஏசப்பா அவங்கள தெரிந்தெடுத்து பாரு, எத்தனையோ தெரிஞ்சவங்களுக்கு கூட சுகம் கொடுக்கறதுக்கு வச்சுருக்காங்க பாரு. உன்னையும் அதே மாதிரி ஏசப்பா எடுத்து பயன்படுத்த ஆசைப்படுறாங்க, உன்னையும் கொண்டு போகணுன்னு ஆசைப்படுறாங்க. நீ என்ன செய், இந்த நேரத்தில் உன்னை ஏசப்பாவுக்கு கொடு. ஏசப்பா என்னை உங்களுக்கு தாரேன், ஏசப்பா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, அந்த அன்பை எனக்கு தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்ணை மூடி கேளுங்க. அந்த அன்பினால் என்னையும் மூடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் கண்ணை மூடி ஏசப்பாட்ட கேட்கலாம். எல்லோரும் கேட்கலாம், ஏசப்பா அந்த அன்பை எனக்கு தாங்க, நான் அன்புள்ள பிள்ளையாக இருக்கணும்,
கோபத்தை எடுத்து போடுங்க, எரிச்சலை எடுத்து போடுங்க, சண்டை போடக்கூடாது ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த 6வது நாள் பிபிஎஸ்சியில் ஆண்டவரே நீர் எங்களை அழைத்து வந்து அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா கேட்ட கதைகள் வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே நாங்கள் அதன்படி நடக்க நீர் உதவி செய்வீராக ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அன்பு பகிர்ந்தளிக்கும் என்று பார்க்குறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல் நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களிடம் உள்ள ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. நேர்த்தியான பொருட்களை என் தேவனுக்கு நாங்கள் கொடுக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்களோடு இருக்கிற மற்றவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்தளிக்க நீங்கள் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். என் தேவரீரப்பா ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் சொல்லித்தருகிற ஒவ்வொரு கதைகள் வசனங்கள் பாடல்கள் மூலம் ஆண்டவரே நாங்கள் உமது நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு சிறு குழந்தைகளை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா அவர்கள் உமக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே அப்பா எல்லாருக்கும் கீழ்ப்படிந்து நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவருடைய சந்ததியாக வளர நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கேட்கிற வசனங்களின் மூலம் தன்னை ஆண்டவரை ஈடுபடுத்தி கொண்டு அதன்படி நடக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். டீச்சர்ஸ், டைரக்டர்ஸ் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நான் செய்ய எனக்கு காப்பியும் ஊழியம் எனக்கு காப்பியும். Teach me how to love thee, teach me how to pray, teach me how to serve thee, but day by day, teach me how to serve thee, but day by day.